வணக்கம். காமராஜ் நகர் தொகுதியில் புயலால் பாதிக்கப்பட்ட இடங்களை ஆய்வு செய்த மத்திய குழுவினரிடம் காமராஜ் நகர் தொகுதி மக்களுக்கு கூடுதல் நிவாரண நிதி வழங்க வேண்டுமென தொகுதி எம்எல்ஏ ஜான்குமார் வலியுறுத்தியுள்ளார். பெஞ்சில் புயல் காரணமாக புதுச்சேரியில் கடந்த 30ஆம் தேதி பெய்த கனமழையில் நகரம் முழுவதுமே வெள்ளக்காடாக காட்சியளித்தது. குறிப்பாக காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட ரெயின்போ நகர், வெங்கடா நகர், பாலாஜி நகர், ஜீவா நகர், சாரம் பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்து பொதுமக்கள் கடுமையான பாதிப்புக்கு ஆளாகினார்கள். இந்த நிலையில் புதுச்சேரி புயல் பாதிப்புகளை ஆய்வு செய்ய வந்த மத்திய குழுவினர் 2வது நாளாக காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் ஆய்வு செய்தனர். ஆய்வின் போது உடனிருந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் மழை வெள்ளத்தால் காமராஜ் நகர் தொகுதியில் ஏற்பட்ட பாதிப்புகள் மற்றும் சேதங்கள் குறித்து மத்திய குழுவினரிடம் எடுத்து விளக்கினார். மேலும் காமராஜ் நகர் தொகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கூடுதல் நிவாரண நிதி வழங்க வேண்டும் என மத்திய குழுவினரிடம் ஜான்குமார் எம்எல்ஏ வலியுறுத்தினார். அரியாங்குப்பம் மார்க்கெட் மீன் வியாபாரிகள் பொது சாலைகளில் மீன் விற்பவர்களை தடை செய்ய கோரி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரியாங்குப்பம் மார்க்கெட்டில் மீன் அங்காடியும் செயல்பட்டு வருகிறது. இங்கு நல்லவாடு, புதுக்குப்பம், வீராம்பட்டினம், சின்ன வீராம்பட்டினம் உள்ளிட்ட கடலோர பகுதியை சேர்ந்த சுமார் 30க்கும் மேற்பட்ட மீனவ பெண்கள் சில்லறை விலையில் மீன் விற்பனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் சில மீனவர்கள் கூடைகளில் மீன்களை கொண்டு வந்து மார்க்கெட் பகுதியில் விற்பனை செய்யாமல் பொது சாலை, தெருக்கள் மற்றும் வீடுகளுக்கு நேரடியாக சென்று விற்பனை செய்கிறார்கள். இதனால் மார்க்கெட்டில் உள்ள சில்லறை மீன் வியாபாரிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது. எனவே இதனை தடுத்து மார்க்கெட்டில் விற்பனை செய்யும் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை காத்திட வேண்டுமென சுமார் 20க்கும் மேற்பட்ட மீனவ பெண்கள் அரியாங்குப்பம் சிக்னலில் உள்ள 4 முனை சந்திப்பில் மீன் கூடைகளை இறக்கி வைத்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த அரியாங்குப்பம் காவல்துறை உதவி ஆய்வாளர் கதிரேசன் தலைமையிலான காவலர்கள் அவர்களை தடுத்து மறியலை கைவிட்டு செல்லுமாறு கூறினர். இதற்கு பொது இடங்கள் மற்றும் சாலைகளில் மீன் வியாபாரம் செய்யும் மீனவர்கள் மீன் கழிவுகளை அப்படியே போட்டு செல்வதால் துர்நாற்றம் வீசுகிறது. மேலும் பொது இடத்தில் மீன் வியாபாரம் செய்பவர்களால் எங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது. அதனை தடுக்காமல் எங்கள் மீது குறை கூறுவதாய் என சரமாரியாக கேள்வி எழுப்பி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து இது சம்பந்தமாக அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்தில் மனு அளித்து உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்துங்கள் என்று கேட்டுக்கொண்டதன் பேரில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். இதனால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள சாரம் கிராமத்தை சேர்ந்த கலாநிதி என்பவர் புதுவை மாநில சாராயத்தை அதிக அளவில் குடித்து உயிரிழந்தது தொடர்பாக ஓலக்கூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த சாரம் பகுதியை சேர்ந்தவர் கலாநிதி. இவர் ஆட்டோ டிரைவராக பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் நேற்று புதுவை மாநிலம் சேதராப்பட்டு பகுதிக்கு சென்ற அவர் அதிக அளவில் மது அருந்தி உள்ளார். பின்பு புதுவையிலிருந்து சாராயத்தை வாங்கிக் கொண்டு வீட்டுக்கு வந்தவர் வீட்டிலும் சாராயத்தை அதிக அளவில் குடித்ததாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் மது போதை தலைக்கேறிய கலாநிதி மூச்சு திணறல் ஏற்பட்டு சம்பவ இடத்தில் உயிரிழந்துள்ளார். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ஓலக்கூர் போலீசார் கலாநிதியின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக திண்டிவனம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததோடு இது குறித்து வழக்கு பதிவு செய்து மேலும் விசாரணை செய்து வருகின்றனர். திண்டிவனம் அருகே வாலிபர் ஒருவர் அதிக அளவில் சாராயத்தை குடித்து உயிரிழந்த சம்பவம் இப்பகுதியில் அதிர்ச்சி ஏற்படுத்தி உள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் பெஞ்சல் புயல் சேத பாதிப்புகள் குறித்து தங்கள் பகுதியில் ஆய்வு செய்யவில்லை என கூறி மத்திய குழுவை முற்றுகையிட்டு டிஎன் பாளையம் பகுதி மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் மழை வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்ய மத்திய குழு நேற்று புதுச்சேரிக்கு வருகை தந்தது. உள்துறை அமைச்சகத்தின் பேரிடர் மேலாண்மை இணை செயலாளர் ராஜேஷ் குப்தா தலைமையில் 7 பேர் கொண்ட குழுவினர் மாவட்ட ஆட்சியர் குலந்துங்கன் ஏற்பாட்டில் 2 குழுக்களாக பிரிந்து பாகூர், இருளன் சந்தை, டிஎன் பாளையம், தேங்காய் திட்டு துறைமுகம், நெட்டப்பாக்கம், மலட்டாறு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்கள், குடியிருப்புகள், ஆற்றங்கரையோரம் உள்ள குடியிருப்புகள் உள்ளிட்ட இடங்களுக்கு செல்லாமல் காரில் இருந்து இறங்கியவுடன் பாதிப்பு குறித்து கேட்டறிந்ததால் பல்வேறு இடங்களில் மத்திய குழுவினரிடம் பொதுமக்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக மணவெளி தொகுதிக்குட்பட்ட டிஎன் பாளையம் மத்திய குழுவினர் மற்றும் மாவட்ட ஆட்சியரை பொதுமக்கள் முற்றுகையிட்டு சரமாரியாக கேள்வி எழுப்பியதால் அங்கு பதட்டமான சூழல் நிலவியது.
மேலும் புதுச்சேரி அரசு அறிவித்துள்ள நிவாரணத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். இதனையடுத்து போலீசார் அவர்களை பொதுமக்களிடமிருந்து மீட்டு அழைத்து சென்றனர். கால்நடைகளை சாலையில் திரியவிட்டால் உரிமையாளர் மீது வழக்கு பதிவு செய்ய டிஐஜி சத்யசுந்தரம் உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரியில் போக்குவரத்து பிரச்சினை பெரும் தலைவலியாக மாறி வருகிறது. இது தவிர சாலையில் திரியும் கால்நடைகளால் மேலும் ஆபத்து அதிகரித்து வருகிறது. கால்நடைகள் மீது வாகனம் மோதி பலர் உயிரிழக்கின்றனர். இது தொடர்பாக போலீசில் புகார் அளித்தால் கால்நடை பிடிப்பது எங்கள் வேலை கிடையாது, நகராட்சியில் கூறுமாறு சொல்கின்றனர். நகராட்சியினர் கால்நடை பிடிக்க வந்தால் ரவுடிகள் மிரட்டுவதாக நேற்று நடந்த மக்கள் குறைதீர்வு கூட்டத்தில் பொதுமக்கள் டிஐஜி சத்யசுந்தரத்திடம் புகார் தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து சாலையில் கால்நடைகள் தெரியவிட்டால் போலீசார் நகராட்சி மூலம் பிடித்து கோஸ் சாலையில் விட ஏற்பாடு செய்ய வேண்டும். கால்நடை மீட்க யாரேனும் வந்தால் அவர்கள் மீது சட்டப்படி வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என போலீசாருக்கு உத்தரவிட்டார். புதுச்சேரியில் காசநோய் விழிப்புணர்வு பிரச்சார வாகனத்தை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். மத்திய அரசு மூலம் இந்தியாவில் உள்ள 347 மாவட்டங்களில் 100 நாட்கள் காசநோய் விழிப்புணர்வு பிரச்சாரம் நடத்த திட்டமிட்டுள்ளது. அதில் புதுச்சேரி பகுதியும் ஒன்றாகும். காசநோயை கண்டறிவது, புதிய நோயை உருவாவதை தடுப்பது அதன் நோக்கம். அதனை அடுத்து கோரிமேடு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் காசநோய் விழிப்புணர்வு பிரச்சார வாகனத்தை முதல்வர் ரங்கசாமி நேற்று முன்தினம் கொடியசைத்து துவக்கி வைத்தார். சுகாதாரத்துறை செயலர் ஆஷிஷ் மாதவராவ் மோரே, கலெக்டர் குலந்துங்கன், சுகாதாரத்துறை இயக்குநர் செவ்வேல், திட்ட இயக்குநர் கோவிந்தராஜன், டாக்டர்கள் வெங்கடேஷ், சித்ரா உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் அசிஸ்டன்ட் பதவிக்கான துறை சார்ந்த போட்டித் தேர்வினை 212 பேர் எழுதினர். புதுச்சேரி அரசு துறைகளில் 5 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றும் யுடிசிகளுக்கு அசிஸ்டன்ட்களாக போட்டித் தேர்வு நடத்தி பதவி உயர்வு அளிக்கப்படுகிறது. அதன்படி 39 அசிஸ்டன்ட் பதவி உயர்வுக்கான துறை சார்ந்த போட்டித் தேர்வு லாஸ்பேட்டை வள்ளலார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நேற்று நடந்தது. இத்தேர்வுக்கு விண்ணப்பித்த 229 யுடிசிகளில் 212 பேர் எழுதினர். 17 பேர் தேர்வுக்கு வரவில்லை. தேர்வு மையத்தை நிர்வாக சீர்திருத்த துறை செயலர் கேசவன், சார்பு செயலர் ஜெய்சங்கர் ஆய்வு செய்தனர். புதுச்சேரிக்கு வெள்ள பாதிப்புகளை பார்வையிட வந்த மத்திய குழுவினர் முதல்வர் ரங்கசாமி சந்தித்து பேசினர். புதுச்சேரியில் புயல் சேதங்களை பார்வையிட மத்திய இணை செயலர் ராஜேஷ் குப்தா தலைமையிலான 7 பேர் கொண்ட குழு நேற்று புதுச்சேரி வந்தது. 2 குழுக்களாக பிரிந்து ஆய்வு செய்தனர். முதல் நாள் ஆய்வை முடித்த மத்திய குழுவினர் சட்டசபையில் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் ஆலோசனை நடத்தினர். அப்பொழுது மத்திய குழுவினரிடம் சேத விவரங்கள் அடங்கிய அறிக்கையை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். சேத விவரங்கள் மற்றும் புனரமைப்பு, நிவாரண பணி, தேவைப்படும் நிதி குறித்தும் எடுத்துக் கூறப்பட்டது. இக்கூட்டத்தில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், தேனி ஜெயக்குமார், திருமுருகன், தலைமை செயலர் சரத் சவுகான் பங்கேற்றனர். புதுவை முன்னாள் முதல்வர் MDR ராமச்சந்திரன் வயது முதிர்வு காரணமாக காலமானார். புதுச்சேரி மடுகரை சேர்ந்தவர் MDR ராமச்சந்திரன். இவர் புதுச்சேரி வெங்கட்டா நகரில் வசித்து வந்தார். புதுவை மாநில திமுக அமைப்பாளர், அதிமுக மாநில செயலர் ஆகிய பொறுப்புகளில் இருந்தவர். இவர் நெட்டப்பக்கம் தொகுதியில் 1969ஆம் ஆண்டு திமுக சார்பில் முதன்முறையாக MLA-வாக தேர்வானார். அதன் பிறகு மண்ணாடிப்பட்டு தொகுதியில் 1974, 1977 ஆகிய ஆண்டுகள் அதிமுக சார்பிலும், 1980, 1985, 1990 திமுக சார்பிலும், 2001 மீண்டும் அதிமுக சார்பிலும் போட்டியிட்டு 7 முறை MLA-வாக வெற்றி பெற்றுள்ளார். இதில் 1980 முதல் 1983 வரையும், 1990 முதல் 1991 வரையும் என 2 முறை புதுவை முதல்வராக பதவி வகித்துள்ளார். மேலும் 2001, 2006 வரை புதுவை சட்டப்பேரவை தலைவராகவும், 2 முறை அமைச்சராகவும் பதவி வகித்துள்ளார். 1 முறை எதிர்க்கட்சி தலைவராகவும் இருந்தவர். கடந்த சில ஆண்டுகளாக புதுவை மாநில காங்கிரஸில் அவர் துணை தலைவராகவும் இருந்தார். வயது முதிர்வால் அவருக்கு உடல்நல பாதிப்பு இருந்த நிலையில் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார். இந்த நிலையில் அவர் நேற்று காலமானார். அவரின் இறுதி சடங்கு அவரது சொந்த ஊரான மடுகரையில் இன்று மாலை அரசு மரியாதையுடன் நடைபெற்றது. ராமச்சந்திரனின் மறைவையொட்டி தமிழக முதல்வர் ஸ்டாலின், புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி மற்றும் காங்கிரஸ், அதிமுக, திமுக என பல்வேறு அரசியல் கட்சியின் தலைவர்கள்
இரங்கல் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் 5 பேர் ஆன்லைன் மோசடி கும்பலிடம் 11.90 லட்சம் ரூபாய் இழந்தனர். காரைக்கால் பகுதியை சேர்ந்தவர் விக்னேஷ் சுந்தர். இவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் வீட்டிலிருந்தே ஆன்லைனில் முதலீடு செய்து அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறினார். அதை நம்பி விக்னேஷ் சுந்தர் 6,66,500 ரூபாய் முதலீடு செய்து ஏமாந்தார். வேல்ராம்பேட் பகுதியை சேர்ந்த வேல்முருகன் என்பவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் கிறிஸ்துமஸ் கிஃப்ட் வந்துள்ளது, அதை ஒப்படைக்க பணம் செலுத்த வேண்டும் என கூறினார். அதை நம்பி அவர் 4,87,500 ரூபாய் செலுத்தி ஏமாந்தார். கரிக்கலாம்பாக்கம் ஆனந்தவேலு 27,500, புதுச்சேரியை சேர்ந்த நிதிஷ் 6,300, சண்முகாபுரம் சிவகாமி 4,000 என மொத்தம் 5 பேர் 11,91,800 ரூபாய் இழந்துள்ளனர். இது குறித்த புகார்களின் பேரில் சைபர்கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.